இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் யாரை வீடியோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். அங்கே உள்ள பாருங்களேன், ஒரு கெடா துளுக்காமல் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு என்னன்னா அது துளுக்கும் துளுக்கும் அந்த கறியை சாப்பிட்லான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. நானாடா துளுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்த மாதிரி ரொம்ப நேரம் துளுக்கலைங்க. இவங்களும் சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேலைக்கே ஆகலை. எந்நேரம் தான் துளுக்கும்னே தெரில. பூசாரி வந்து தீர்த்தத்தை போடுறாரு, பூவை வைக்கிறாரு, திருநீரை போடுறாரு, தண்ணியை ஊற்றி கூட விட்டுட்டார். நான்லாம் அது என்னன்னே கண்டுக்க மாட்டேன். எங்கேயாவது விடுங்கடா, நான் போய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் இழுத்துக்கிட்டு இருந்தது. என்னால் போய் அங்கே வீடியோ கூட எடுக்க முடியல. சுற்றி இங்கே வர பண்ணிக்கிட்டாங்க. கெடா சென்டரில் சுற்றியும் நிற்கிறாங்க. ஒரு 50 60 100 டிக்கெட்டாவது நிற்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், போய் ஏதாவது உள்ளே நுழைய முடியுதாங்க. அப்படியே ஓரம் நின்றுக்கிட்டே நான் தான் பார்த்தேன். ஃபோனை கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டு இந்த கெடாவே பார்த்துக்கிட்டு ஏதாவது கேப் கிடைக்குமா அப்படின்னு நானும் போராடிக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சோண்டு கேப் கிடைச்சது. கெடா என்ன தான் பண்ணுது பார்க்கலான்னு பார்த்தா நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. நடுங்கள் எடுத்துக்கிச்சு, குளிர் வேறு எடுத்துக்கிச்சு. சக்தி மாரியம்மன் கோயிலில் தான் இந்த காட்சி. அப்புறம் காலில் விழுவுறாங்க. கெடா காலில் பாருங்களேன், சின்னதுலேருந்து பெருசுலேருந்து காலில் விழுந்து நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு சாமி சொல்லி கெஞ்சுறாங்க. என்ன பண்ணாலும் அது அமைதியாகவே இருக்குதுங்க. அப்போ அங்கே போகுது, இங்கே போகுது. குளிர் எடுத்துக்கிச்சு. கீழே குனியுது, மேலே அண்ணா இருந்து தாபார் இப்போ துளுக்க போகுதுங்கிறார் பூசாரி. ஆனால் துளுக்கவே இல்லை. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, நாம் எவ்வளோ நேரம் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனால் அங்கே வேறு கதி ஆகிப்போச்சு. எப்படி துளுக்கிச்சுன்னே தெரியல. அது துளுக்கிடுச்சாட்டுருக்குது. அதுக்கப்புறம் சரி போ, அந்த வீடியோ எடுக்கக்கூடாது, நான் எடுக்கலை. உள்ளே போய் நான் மட்டும் பார்த்துட்டு சரி கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் நான் சரி வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கே வந்து தான் பொங்கல் வைக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்காங்களா, அது வீடியோ எடுக்கலான்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். கெடா வேலை முடிஞ்சு போச்சு. சரின்னு இந்த அலங்காரம்லாம் பார்த்து வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது. வீடியோவெல்லாம் பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நேரில் வந்து பார்க்க முடியலனாலும் ஃபோனில் பாருங்கள். ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான அலங்காரங்கள், வித்தியாசமான கரும்பு தொட்டியல், அது இதுன்னு லைவ்லலாம் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும் கரும்பு தொட்டியல். கரும்பை பற்றியே எவ்வளோ கரும்பு நிற்கிது அப்படிங்கிறதையே அடுத்த வீடியோ போடுங்க, அதை பாருங்கள். இந்த வீடியோவும் பாருங்கள்.